ஒரு பதற்றத்தை உண்டாக்குவதுதான் இதனுடைய நோக்கம். அதனாலதான் இந்து முன்னணி எடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பை மாவட்டம் தோறும் ஆலோசனை கூட்டம் நடத்தி ஒரு வீட்டு தொடர்பு இயக்கத்தை ஒரு பிஜேபியினுடைய மகிழா பிரிவினுடைய தேசிய தலைவர் ஒரு வீட்டு தொடர்பு இயக்கத்தை தொடங்கி கொண்டு போறதெல்லாம் இங்கு ஏதோ ஒரு பதற்றத்தை உண்டாக்கி இங்கு மக்கள் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்தி ஹிந்து ஓட்டுகளை ஒன்றிணைத்து அதை தாங்கள் இந்த எலெக்ஷன்ல கெயின் பண்ணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய ஹிடன் அஜெண்டா. இவர்கள் பக்தியாகலாம் இந்த மாநாட்டை நடத்தவில்லை அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய குற்றச்சாட்டு. சார், உங்களுடைய பதில் ஒரு 4 நிமிஷம் எடுத்துக்கங்க சார் ப்ளீஸ். ஒருவேளை முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தியது திமுக ஓட்டு அரசியலுக்காக என்று நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அல்லது பாக்குறவங்க ஒத்துக்கிட்டா அது இதுவா அப்படியே எடுத்துக்கலாம். முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்திய திமுக சேகர் பாபு, மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இந்துக்கள் ஓட்டுகளை திமுகவுக்கு ஆதரவாக திருப்புவதற்காக நடத்தினார் சொன்னீங்கன்னா அது போல இதையும் வச்சுக்கிடுங்க. ரைட்டு. என்னுடைய நண்பர் முரளி, திமுகவை சார்ந்த முரளி, திமுக காரங்க வழக்கமா சொல்ற பொய்ய அப்படியே சொல்றாரு. சங்கிகள்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சங்கிகள் என்று சொன்னால் சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள். அப்படியா? நான் என்ன சொல்றேன், கரூர் முரளி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, அவர் பேசி முடிச்சோட பேசுங்க ப்ளீஸ். அதாவது சங்கிகள் சொன்னா சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள். சார், உலகத்திலே யாரும் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன் சார், கேளுங்க. இவங்கள பங்கிகள் சொல்றேன். யார? திமுக காரங்கள. இது நான் கற்றறிந்த இலக்கியம்னு வச்சுக்கிடுங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நீங்க இப்ப பதட்டப்பட வேண்டிய ஐயா ராமசுப்ரமணியம் கூட சொன்னாங்க, ராமர் காலத்திலேயே கோயில் இல்ல, சாமி இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன், ஒரு நல்ல ஆன்மீகவாதி சேராத இடம் சேர்ந்து இன்னைக்கு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வருத்தப்படுறேன். ஏன்னு கேளுங்க, ராமர் புகழோடும் ஐவரானோம், முன்பின் குன்று சொல்வான் மகனிடம் அறுவரானோம், எம்முன் அகமலர் காதலையே நின்னோடும் எழுவரானோன்னு சொல்லி விபீஷணனை பார்த்து சொன்னார். யாரு? அரக்கர் குலத்தை சார்ந்த விபீஷணனை பார்த்து அன்றைக்கு சமாதானத்தை போதித்தவர் ராமர். அது மறந்துடாதீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்து மதம் என்பது எல்லோருக்குமான மதம், இது குறிப்பிட்டவர்களுக்கு இல்ல. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த முருக பக்தர்கள், முருகரை வழிபடக்கூடியவர்கள் நடத்துகிற இந்த மாநாடு நடந்துட்டு போது, நான் என்ன சொல்றேன், இந்த அரசு, திமுக அரசு முத்தமிழ் முருகனுக்கு பழனியில் மாநாடு நடத்திய திமுக அரசு ஆண்டாள் நாச்சியாருக்கு, சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாருக்கு விழா எடுக்க வேண்டியதானே? ஏன் மதுரையில இருக்கிற அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு நடத்த வேண்டியதானே? அழகருக்கு நடத்த வேண்டியதானே? யார் வேண்டாங்க, நடராஜ பெருமாளுக்கு நடத்த வேண்டியதானே? ஏன் தஞ்சாவூர்ல இருக்கிற தஞ்சை பிரகதீஸ்வரருக்கு ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோயிலுக்கு நடத்த வேண்டியதானே? ஏன் நடத்தல? அதனால இந்த ஒரு விஷயம் இன்னொன்னு சொல்லிடுறேன். இது நண்பர் முரளி சொன்னார், இது ராமசாமி பிறந்த ஊர் அப்படின்னு. தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவராவது ராமசாமி சொன்னாருன்னா அப்படி சொல்லல. தந்தை பெரியார் என்ன சொன்னார்னா, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை நம்புகிறவன் விட்டால் அப்படிலாம் சொன்னாரு. ஆனா அண்ணா அப்பவே சொல்லிட்டார், என்ன தெரியுமா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? கோவில் கூடாது என்பதில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக கூடாதுன்னு சொன்னாரு. அந்த கலைஞர் 1952 எப்படி பராசக்தியில வசனம் எழுதினாரோ, கோவில் இன்றைக்கு கொடியவர்களின் கூடாரமாக இருக்கிறது. இந்த கொடியவர்கள் கோவில் சொத்துக்களை ஆட்டையை போட்டு கோவில் சொத்துக்களை எல்லாம் கையகப்படுத்தி கோவில்ல வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் இந்த அதிகாரிகள் எல்லாம் பங்கு போட்டு கொள்ளையடிக்கிறார்கள். இதெல்லாம் கேட்கறதுக்காக ஒரு வக்கீலே இந்த மாதிரி எந்த சார்ஜா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சார்ஜும் தனித்தனி சார்ஜ் தான். நீங்க பொதுவாக இப்படி குற்றச்சாட்டுகளை இல்ல இப்படி சொல்லிட்டு போறதை நான் அனுமதிக்க முடியாது. இல்ல
நீங்க ஒரு இல்லங்க, நல்ல நீங்க சட்டம் அனுமதிக்க தெரிஞ்சவரு. வேண்டாங்க. நான் பொறுப்பேற்கிறேன். இல்ல நான் சார். பொறுப்பேற்கிறேன் சார். நான் பொறுப்பேற்கிறேங்க. இல்ல நான் இல்ல சொல்றது நீங்க கோவில் பொறுப்பேற்கலாம் சார், நான் அனுமதிக்க முடியாதுல்ல. வேண்டாங்க. இல்ல, நீங்க அனுமதிக்க செல்வம், அந்த வேண்டாம். வசனத்தை உங்க ஒரு தடவை சொல்லுங்க. நிகழ்ச்சியில நீங்க அதை நீங்க பொறுப்பேற்க வேண்டாம். நான் பொறுப்பேற்கிறேன். சார் நீங்க கோவில் எதுக்கு சொத்துக்களை வேணா நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளலாம் சார், நான் அனுமதிக்க கோயில் முடியாதுல்ல. கூடாது என்பது என் வாதம் அல்ல. அந்த வாசகம் சொல்லுங்க. இல்ல, இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்தவர்கள் கோவில் சொத்துக்களை, கோவில் வருமானங்களை இந்த சமய அறநிலையத்துறை சார்ந்தவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். சரி, சரி, தேவைன்னா சரி. ஆதாரத்தை தரேன். சரி, சரி, என் மேல சரி. வழக்கு போடட்டும். சரி